லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஆமென். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் இந்த ஸ்தோத்திர பண்டிகையினுடைய அர்த்தத்தை வேதத்திலே அவர்கள் எப்படி அனுசரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இது அறுப்பின் பண்டிகை, அறுவடையின் பண்டிகை என்று சொல்லி சொல்லுவார்கள். காரணம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி அவர்களை தேவன் தாமே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது இந்த வார்த்தையை அவர் கூறுகிறார் என்னவென்று, நீங்கள் போகிறதுக்குள்ளாகவே இதையெல்லாம் நீங்கள் செய்யணும். எப்படின்னா, இன்னும் அவங்க விதைக்க ஆரம்பிக்கல, இன்னும் அவர்கள் போய் அந்த தேசத்தில் சேரவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு நியாயப்பிரமாணமாக கட்டளையாக கொடுக்கப்பட்டது தான் இந்த பண்டிகைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சொல்கிறாரு, நீ போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வரணும். 11வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சந்நிதியில் அதை அசைவாட்ட வேண்டும். 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அசைவாட்டு நாளில் கர்த்தருக்கே சர்வாக தகன பலியாக. 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக. 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கடைசி பகுதி, கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறுப்பின் பண்டிகையினுடைய இந்த நாளிலே நம்மளுடைய இருதயத்திலே நாம் நினைக்க வேண்டிய காரியம், நாம் ரிமெம்பர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கென்று, கர்த்தருக்காக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியிலே. பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் நம்மளுடைய அன்றைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கதிர்கட்டைகளை அறுக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய விவசாயம், அதுதான் அவர்களுடைய தொழிலாக இருந்தது. இன்றைய நாட்களிலே நாம் பற்பல தொழில்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலியமாக நமக்கு கிடைத்த வருமானங்களை வைத்து நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு நாம் காணிக்கையாக நாம் கொண்டு வந்து நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் படைக்கிறோம். நம்ம நினைவில் வைக்க வேண்டியது என்னது, எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யவானாய் நான் இருக்கிறேன், அதனால் நான் என்னால் முடிந்ததை நான் கொண்டு வந்து தருகிறேன், என்னால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் என்று சொல்லி என்னுடைய முயற்சிகளையோ என்னுடைய திறமைகளையோ நான் சார்ந்து அல்ல. யாரை சார்ந்து, யாருக்காக? கர்த்தருக்கென்று. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தான் எனக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனவே இதையெல்லாம் யார் நமக்காக கொடுத்தாரு? எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். ஞானத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய கையின் பிரயாசங்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய ஐஸ்வர்யமோ நம்மளுடைய சுய முயற்சிகளோ நம்மளுடைய திறமைகளோ அல்லது நான் எல்லாவற்றையும் செய்து விடுவோனா என்று அல்ல. நம்முடைய நினைவில் வைப்பது, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் திரும்ப எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை நீங்க வாசிங்க. உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும்
எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நாம் கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணணுமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன செய்யணும்? நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அநேக இன்னைக்கு இந்த உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், பல இடங்களிலே, பல திருச்சபைகளிலே இந்த அறுப்பின் பண்டிகையை அநேகர் கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு நாவரும் தங்களுக்கென்று காலங்களை நேரங்களை நிர்ணயித்து கொண்டு என்ன செய்கிறாங்க? அவர்கள் இந்த ஸ்தோத்திர பண்டிகை, அறுப்பின் பண்டிகையை பல இடங்களிலே கொண்டாடுகிறார்கள். அநேகருடைய நிலைமை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் கொடுக்கிறோம், அதுதான் முக்கியம். கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கிறோமா? தேவன் அங்கீகரிக்கிற வண்ணமாக நம்முடைய காணிக்கை இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தரை நாம் முதலாவது கனம் பண்ணுகிறோம். இதுதான் நம்மளுடைய நினைவில் நம்ம வைக்க வேண்டியது. என்னுடைய பெருமைக்காக ஏதோ எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வர சொல்கிறாங்க, நான் கொண்டு போகலைன்னா சபை மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்படி அல்ல. நான் கர்த்தருக்கென்று நான் கொடுக்கிறேன். அவர்கிட்டருந்து வந்தது இந்த திறமைகள், இந்த காரியங்கள், என் பிரயாசம், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அதனால் நான் என்ன செய்கிறேன்? அவருக்கே நான் திரும்ப செலுத்துகிறேன். இதுதான் அடையாளம். ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், முதலாவது கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா 1 மற்றும் 2 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவன் கர்ப்பவதி ஆகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி, பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகள் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவர் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆமே, பார்த்தீங்களா? இங்கே 2 பேருமே கர்த்தருக்கென்று காணிக்கைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள், படைத்தார்கள், பலியாக கொடுத்தார்கள். தேவன் எதை அங்கீகரித்தார்? ஆபேலினுடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும், காணிக்கை கொடுக்கணுங்கிற எண்ணம் முதலாவது யாருக்கு வந்துச்சு? முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3ஆவது வசனத்தில் காயின் நிலத்தின் கனியை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அடுத்துதான் யார் கொண்டு வரா? ஆபேலும். பார்த்தீங்களா? காயினை பார்த்து என்ன செய்கிறாரு? ஆபேல் அந்த காணிக்கையை கொண்டு வராரு. ஆனால் யாருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது? ஆபேலினுடைய காணிக்கையை தான் கர்த்தர் செய்தார், அங்கீகரித்தார். முதலாவது நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், அதை ஆண்டவர் பார்க்க மாட்டார். இவன் தான்ப்பா ஃபஸ்ட்டு வந்தான், இவன் தான் எனக்காக கர்த்தர் கொடுத்தார், இவங்க தான் எங்களுக்காக முதலாவது காணிக்கை கொண்டு வந்தாங்க, அந்த எண்ணம் பாருங்க, எனக்காக கொண்டு வந்தாங்களே, அதை தேவன் பார்க்கறதில்ல, உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நாம் படைக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய காணிக்கைகளை அங்கீகரிப்பாரா? அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள காணப்பட வேண்டும். சவுலை தேவன் ராஜாவாக மாற்றினார். நீ போய் என்ன செய், அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு, அவர்கள் எல்லாவற்றையும் நீ சங்கரித்து விடு என்று சொல்லி சொன்னார். ஆடு மாடுகள் முதலானவற்றையும். ஆனால் சாமுவேல் வந்து பார்க்கும் பொழுது என்னாச்சு? அது என்ன ஆடுகளின் சத்தம் கேட்கிறது? அவன் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன், கர்த்தருக்கென்று பலி செலுத்துவதற்கு தான் அந்த ஆடுகளெல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். உடனே சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்
ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும், அதாவது கீழ்ப்படுகிறது தானே உத்தமம். கீழ்ப்படிதலே உத்தமம். பலியிடுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்போ அப்படிப்பட்ட சிந்தை நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். தேவனுக்காக நாம் கொடுக்க வேண்டும். அந்த கொடுக்கிற நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காணிக்கையை வந்து பெட்டியிலே போடுவதற்கு முன்பாக அதை நீ வைத்து விட்டு உன் அயலானத்தாடு உன் சகோதரனிடத்தில் போய் முதலாவது என்ன செய்? ஒப்புரவாகி விட்டு வந்து என்ன செய்? உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அவர் தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது தேவன் ஏதோ அதை கண்டு காணாமல் இருக்கிற தேவன் அல்ல. எப்படியெல்லாம் பொருட்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் பார்ப்பது மாத்திரமல்ல, நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாம் இன்னும் சகோதர சகோதரிகளோடு உறவுகளோடு நாம் கோபித்து கொண்டு யாரையும் மன்னிக்காமல் நம்முடைய இருதயம் இன்னும் பழைய பாவத்திற்குள்ளாகவே அடிமைத்தனத்திற்குள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டு நாம் இருப்போமானால் அதை கர்த்தர் அங்கீகரிப்பாரா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இந்த ஸ்தோத்திர பண்டிகையிலே முதலாவது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, என்னுடைய காணிக்கைகளை நான் சுய முயற்சிக்காக அல்ல, எல்லாம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார், அதனுடைய பிரதிபலிப்பாகவே நான் என்ன செய்கிறேன்? இதை கொண்டு வருகிறேன். என்னுடைய உள்ளம் பரிசுத்தம் உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதனை செய்து நன்மையும் பிரியுமான பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்னுடைய இருதயம் மறுரூபமாயிருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட உள்ளத்தோடு கூட நான் ஆபேலை போல தேவனுக்கு உகந்ததை நான் கொடுப்பேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இரண்டாவது, இந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? தேவன் எதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்? உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், சகல ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. ஆமென். அடுத்தது 2வது வசனத்திலும் கூட பிற்பகுதியில் நம்ம பார்க்கிறோம், வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏன் இந்த ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுறோங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் கொண்டாடணும் தெரியுமா? உன்னை அடிமைத்தன தேசத்திலிருந்து உன்னை அதிசயமாய் உன்னை மீட்டு கொண்டு வந்து நீ உன்னை நடத்தி வந்த அந்த வழியெல்லாம் நீ நினச்சி பாருங்க. தண்ணி இல்லாமல், உணவு இல்லாமல், இறைச்சி இல்லாமல் நீ கஷ்டப்பட்டையா? உன்னுடைய தேவைகளெல்லாம் நான் சந்தித்தேனே, உன்னுடைய தேவைகளெல்லாம் நான் பூர்த்தி செய்தேனே, அதையெல்லாம் நீ நினைத்து பார். இந்த நல்ல தேசத்தில் உன்னை கொண்டு வந்து விட்டனே, பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அது கோதுமையும் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம்பழ செடிகளும் உள்ள தேசம், ஒலிவ மரமும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நம்மளுடைய இருதயத்தில் நினைத்து நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட நாம் என்ன செய்யணுமா? இந்த பண்டிகையை நாம்
ஆசரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்தரிக்க கடவாய். இந்த தேசத்துக்காக, இந்த ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம காலையில் நம்ம ஆராதித்து தேவனை உயர்த்தணும்ல, நன்றி பலி செலுத்தணும்ல. அதே போல் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணுமா? நன்றி பலிகளை நாம் செலுத்த வேண்டும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த காணிக்கைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சபை கட்டாயப்படுத்துச்சுங்க, இந்த சூழ்நிலைக்கு நேராக வந்தோங்க, இது வருஷ வருஷம் கொண்டாடுறதுங்க, அதனால் செலுத்தணுங்க, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து பொருளை வைக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லா ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீவினைகளுக்கும் என்னை விலக்கி மீட்டார். வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், என் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இதுதாங்க கர்த்தருக்கு செய்கிற நன்மை. அந்த நன்றி உணர்வு நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்த்தார். எப்படி அந்த காணிக்கை பெட்டியில் அந்த ஏழை விதவை எவ்வளவு போடுகிறன்னு சொல்லி கண்ணோக்கி பார்த்தாரோ, அதே போல அந்த 10 குஷ்டரோகிகளையும் அவர் பார்த்தார். நீ போய் ஆசாரியனுக்கு காண்பி என்று சொன்னார். அதே போல் அவர்கள் போனார்கள். போன நிமிடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் திரும்பி வந்தது ஒருவன் மாத்திரம் வந்து என்ன செய்கிறான்? அவரை ஸ்தோத்தரித்து முழங்கால் படியிட்டு நன்றி என்று சொல்லுகிறான். ஆண்டவர் ஓகே என்று சொல்லிட்டு கண்டு காணாமல் போனாரா? இல்லை. மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி அந்த நன்றியை மறந்தவர்களை என்ன செய்கிறார்? கேட்கிறார். எனவே நம்மளுடைய இருதயம் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து புற தேசத்தாரும் மற்ற இனத்தாரும் எப்படியெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ராஜாக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி தன் தன் மனம் போன போக்கில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் போனார்கள். நம்மளுடைய இருதயம் மறக்கக்கூடாதுங்க. தாவீது சொல்லாரு, இதுவரை செய்த செயல்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? சங்கீதத்தில் பார்க்கிறோம் என்னன்னு, அவருடைய அற்புதங்களையும் அவர் என் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் நான் எண்ணி பார்க்கணுன்னா அதை என் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாதான்? எண்ணவே முடியாது. அவ்வளவு நன்மைகளை என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வு தான் இன்றைக்கு நாம் இந்த ஸ்தோத்திர பண்டிகையை நாம் என்ன செய்கிறோம்? அனுசரித்து கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எங்கே ஒரு ஜப குறிப்பு சொல்லுங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைங்க, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, எனக்கு இந்த வேலை கிடைக்கல, இந்த படிப்பின் காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளின் காரியங்கள், திருமண காரியங்கள், இப்படியாக அநேக கடன் பிரச்சனைகள், இப்படி நாம் என்ன செய்து கொண்டே இருப்போம். ஜப குறிப்புகளை விண்ணப்பங்களையும் செலுத்திக்கிட்டே இருப்போம். அதை கேட்டுக்கொண்டே இருப்போம், புலம்பிக் கொண்டே இருப்போம். அது செய்யலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளையும் அவர் எனக்குடைய வாழ்க்கையில் செய்த ஆசீர்வாதங்களையும் அவர் செய்த தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறாரே, அந்த நன்மைகளையும் நாம் நினைக்கணுங்க. நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய இருதயத்தில் அந்த புலம்பல் காணப்படவே கூடாது. எப்பொழுது பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த முறுமுறுப்பு காணப்பட்டது. அது இல்லை, இது இல்லை, இந்த தேவையில்லை. இன்னைக்கு பார்த்தோன்னா நீங்கள் அநேகர் வீட்டுக்கு போனால் அவர்களை விசாரிப்போனா என்ன செய்வாங்க? புலம்பிக் கொண்டே இருப்பாங்க, தேவைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆமே. ஆனால் பரமபிதா என்ன செய்கிறார்? அவைகளையும் போஷிக்கிறார். அவர்களை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எனவே எந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்மளுடைய காலங்கள் நிறைய திடீரென்று வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் நம்மளை தாக்கலாம். அதை நம்ம பார்க்கவே தேவையில்லை. நம்ம யெகோவா தேவன்
அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நம்முடைய கைவிடாத தேவன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகி கொண்டே போகும். ஹல்லேலூயா. கிருபை பெருகினால் ஆசீர்வாதங்கள் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம். அடுத்தபடியாக இந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்னங்க? லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணுமா? எல்லாரும் வாசிங்க. லேவியராகமம் 22, 23, 22. உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 விதமான பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்தார். 7 விதமான பண்டிகைகள் இருக்கிறது. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, இந்த அறுப்பின் பண்டிகை, எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை, இப்படி நாம் என்ன செய்து கொண்டே இருக்கலாம். அந்த பண்டிகைகளை நாம் தியானிக்கலாம். இதை குறித்து நாம் முதற்கலைகளின் பண்டிகை இப்படியாக நாம் பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒரு நிழல் இருக்கிறது. இது நிஜம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை கொண்டாட சொல்லி சொன்னார். ஏன்னா இது நிழலாக இருக்க வேண்டும். எதற்கு நிழலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கோன்னா, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏதோ நான் வெள்ளாண்மையெல்லாம் அறுத்தேன், அந்த கனிகளெல்லாம் கொண்டு வந்தேன், ஆசாரிகிட்ட கொடுத்தேன், அதை அசைவாட்டினார், அதை கர்த்தர் அங்கீகரித்தார், எல்லாம் கர்த்தருக்கென்று கொடுத்தாச்சு. இல்லை பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு, நீ இதை செய்யும் பொழுது நீ என்ன செய்யணும்? எளியவனையும் பரதேசியும் நினைவில் என்ன செஞ்சுக்கோ? வைத்துக்கொள். உன் சுயமாகவே நீ நினைக்காத. என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்தார், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன், எல்லாம் தன்னை பற்றியே இல்லை. அவர் ஏழைகளின் தேவன், எளியோரையும் திக்கற்றவர்களுக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சொல்றாரு, அவைகளை விட்டுவிட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல். போவாஸ் சொல்கிறாரு ரூத்தை பார்த்து, என்னன்னு இப்போ அவ கதிர்கள் என்ன செய்கிறா? பொறுக்கிறா. நீங்கள் என்ன செய்யுங்க? அதை சிந்த விடுங்க. அவங்க ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. ரூத்தை போல் இன்றைக்கும் அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்பொழுது என் சாபங்கள் மாறும், எப்பொழுது என் வியாதிகள் மாறும், எப்பொழுது எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை நினைத்து பாருப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்தானே. நீ என்ன செய்? சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 10:2 மற்றும் 3. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், அறுப்போ மிகுதி, ஆனால் வேலையாட்களோ இன்னும் கொஞ்சம். நிறைய தேவைகள் மத்தியில் ஜனங்கள் உண்டு. என்னுடைய வேலையே பெரிய வேலையாக இருக்குங்க, என்னுடைய குடும்பத்தை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லைங்க,
நம்ம அநேக சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, புறப்பட்டு போங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக தேவைகள் உண்டு. அநேக ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் விதைக்க வேண்டும். விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நாம் என்னமோ முயற்சி பண்ணுறாங்க, நான் அதை சொல்லி தாங்க பார்க்குறேன், நாங்கள் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். கடமைக்காக அல்ல ஆண்டன். பிரியமானவர்களே, முழு மனதோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இறுதித்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறு. அதற்கான பிரதான கட்டளை, அதற்கு நிகரான கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த ஐஸ்வர்யவான் அந்த ஏழை லாசருவை நினைத்து கூட பார்க்கல. அந்த மேஜையிலிருந்து துணிக்கையிலிருந்து விழும், அதனால் தான் பசியை ஆற்றலான்னு நினைத்தான். ஆனால் அவன் நினைச்சு கூட பார்க்கல. என் களஞ்சியங்கள் பூரணமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைக்கிறேனே. இன்றைய நாட்களிலே உன் ஆத்துமா எடுபட்டு போ, நீ உன் களஞ்சியங்களெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிற? பிரியமானவர்களே, நம்மளுடைய ஐஸ்வர்யத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நாம் நினைத்து பார்க்க மாத்திரம் அல்ல, ஏழை எளியோர்களை நினைத்து, பசியற்றவர்களையும் திக்கற்றவர்களை நாம் நினைத்து அவர்களை நாம் போஷிக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இதுவே நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உள்ளத்தோடு கூட நாம் இந்த பண்டிகையை ஆசரிப்போம். நாம் கண்களை மூடுவோமா? தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில், கர்த்தாவே, இந்த அறுப்பின் பண்டிகை எதை நினைவு கூறுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கர்த்தருக்கென்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி முதற் பலனாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் நாங்கள் எங்களை தருகிறோம். ஆபேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தது போல, அப்பா, எங்களுடைய உள்ளம் இந்த காணிக்கைகளை அங்கீகரிக்கிற வண்ணமாக இருக்கிறதா? இன்னும் யாரையாவது நான் காயப்படுத்தி அல்லது இன்னும் பழைய பாவத்திற்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற எல்லாவற்றையும் நீக்கி நல் மனதோடு கூட உண்மையும் உத்தவமாக நாம் பண்டிகையை அனுசரிக்க வேண்டும். அதை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். எனவே அதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் சிந்தித்தோம், இதோ சபை கூறுகிறது, அறிவிப்பு கொடுத்திருக்கிறது, இது வருட வருடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, நன்றி உள்ளத்தோடு கூட, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் மறவாமல் அதை நினைவு கூர்ந்து அதற்கு நிகராக நான் இந்த காணிக்கைகளை நான் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் படைக்கிறேன். அப்பா, நன்றி உள்ள உள்ளம் என்னிடத்தில் காணப்படுகிறதா? ஏதோ கடமைக்காகவோ அல்ல என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக நாம் பார்த்தோம், இந்த அறுப்பின் பண்டிகை எதை குறிக்கிறது? ஏழை எளியோரை நினைவு கூறுங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல். ஆம், நாம் சொல்ல வேண்டும். அவரே பூமி அனைத்திற்கும் ராஜா, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசு என்கிற நாமமே இல்லாமல் அவர் நம்மை ரட்சிக்கத்தக்க நாமம் அந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி நம்மை அண்டில் இருக்கிறவர்களுக்கு, அருகில் இருக்கிறவர்களுக்கு, அயலகத்தாருக்கு, சபைக்கு வெளியே இருப்பவர்களுக்கு நாம் சொல்லி நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் விதைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தர் இந்த அறுப்பின் பண்டிகை நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வார். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறனால தகப்பனே, இந்த நாளிலும் அப்படியாக கர்த்தர், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் செய்த வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கென்று, ஆண்டவரே, நாங்கள் ஏழையே ஒரு நினைவு கூர்ந்து இந்த சமூகத்தில் நாங்கள் பண்டிகை அனுசரிக்கிறோம். அப்படியாக நீர், ஆண்டவரே, ஆசீர்வதித்து
அன்றை கொடுத்து ஒவ்வொருவரையும் உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் நீர் பிரியமாக இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். கொடுக்கிற இடத்துல தேவன் நீர் பிரியமாக இருக்கிறீர் ஆண்டவரே. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். அப்படியாக கர்த்தர் ஆண்டவரே கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டவரே தகப்பனே மீதம் இருக்கக்கூடிய ஆண்டவரே இந்த பகுதிகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.